வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அடியோஸ் அமிகோ அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுராஜ் வெஞ்சரமூடு, ஆசிஃப் அலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரெண்டு நபர்கள் போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த ரெண்டு நபர்களும் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு பண தேவை அப்படின்றது டெஸ்பரேட்டா தேவைப்படும். இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தோட அருமையே தெரியாத நபரா காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சுராஜ் வெஞ்சரமூடுவை காட்டுவாங்க. இவங்களோட அம்மாவோட மெடிக்கல் இஷ்யூஸ்க்காக 25,000 ரூபாய் பணம் இவருக்கு அவசரமா தேவைப்படுது. அந்த டைம்ல இவர் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணுவாரு. பட் யாருமே கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தரேன் அப்படிமா. ஸோ அந்த பணத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் வந்து ஆசிஃப் அலியை இவர் சந்திப்பாரு. ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் நல்ல சரக்க போட்டுட்டு கை நிறைய காசு வச்சிருக்காரு அண்ட் வாரி வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆசிஃப் அலி திடீர்னு சுராஜ் கிட்ட வந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு கம்பெனி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் ஏதாவது பணத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி போகுது, இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, சுராஜோட பண தேவை அப்படின்றது தீர்ந்துச்சா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அதான் மனிதர்களோட அந்த இயல்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வழியா ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு சுராஜ் வெஞ்சரமூடுவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் வந்து இந்த ஜேர்னில இவர் கலந்துப்பாரு. பட் போக போக இவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த இடங்கள் எல்லாம் நினைச்சிருந்தா கழட்டி விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்குமே பயங்கர அன்பிரடிக்டபிளா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாரு. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இவர் பயங்கரமான ஒரு தொந்தரவு அப்படின்ற மாதிரியுமே இருப்பாரு. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் மேல சுராஜ் வெஞ்சரமூடோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல ரொம்ப சூப்பராகவே எமோட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இவங்க போகக்கூடிய அந்த ஜேர்னில நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த எக்ஸ் லவரை சந்திக்கக்கூடிய தருணமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கேப் டிரைவரை புடிச்சு வச்சுட்டு சுத்துற அந்த சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் சுராஜ் வெஞ்சரமூடு தன்னோட ஃப்ரெண்டை வந்து இவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு கூப்பிடுவாரு. அந்த சீன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அடியோஸ் அமிகோ அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அமைச்சது. அதுலயும் அதுல கொடுக்கப்பட்ட அந்த வார்ம் ஹக் அப்படின்றது உண்மையிலேயே நெஞ்ச தொட்ட ஒரு மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னியை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல இந்த கதை போது சாலிடா இன்னொரு 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்கலாம். அப்பவே இந்த படத்தோட அந்த லேக் அப்படின்றதெல்லாம் கட் ஆயிருக்கும், இன்னுமே கிறிஸ்பா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல அந்த மெயின் எமோஷன் ஒன்று இருக்கும், அவங்க அம்மாவோட ஹெல்த் ரீசன் அப்படின்றது. அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மறந்தே போயிருவோம் அப்படின்னே சொல்லலாம். அது ரிலேட்டடான ப்ரெஷர் அப்படின்றதையுமே இன்ஃபேக்ட் மறந்துடுவோம். அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கனெக்டடா வச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான அனுபவமா இந்த படம் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்துல இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.